மாலை வணக்கம். தமிழக முதல்வர், நம் இனமான தலைவர் திரு ஜோசப் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் 52வது பிறந்தநாள் நாளைக்கு உலகம் முழுக்க ஜூன் 22ஆம் கொண்டாட இருக்கு. அதன் பகுதியாக இன்றைய எல்லா ஊர்களையும் மாவட்டங்களையும் கொண்டாட்டங்கள் ஆரம்பித்து விட்டது. நான் பொறுப்பு அமைச்சராக என் தொழிலோடு எல்லாரும் போவோம். ஏன்னா இங்கே கொண்டாடாமல் நேரம் தென்காசி போயிட்டீங்க அப்படின்னு. இன்னைக்கு காலையில் தென்காசி ஒரு மாவட்ட செயலாளர் திரு மாரியப்பன் அவரோட தொடர்ந்து பயணிச்சுட்டு போவோம். தென்காசி மேற்கு கலவரிகள் நடத்தும் இந்த விழாவிற்கு இந்த முக்கியமான கல்விகள் விழாவிற்கு தென்காசி மேற்கு மாவட்ட செயலாளர் திரு ஈரோடுக்கு நான் ஆய்வு போயிருந்தேன். போயிட்டு நான் குமாரபாளையம் ஈரோடுலாம் 2 நாள் ஆய்வு போயிருந்தேன். போயிட்டு நான் காரில் கோயம்புத்தூருக்கு ஃப்ளைட் பிடிக்கிறதுக்காக செல்லும் போது தான் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. தென்காசி மாவட்ட செயலர் மாரியப்பன் அப்படின்னு ஒரு லைன் வந்துட்டே இருந்தது. அடுத்து நியாஸ் ப்ரோ அடிச்சுட்டே இருந்தாங்க. நான் என்னால் காரில் தென்காசி மாவட்ட செயலர் நம்ம ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. எனக்கு பொறுப்பு அமைச்சரை கூட தெரியாது. ஏன்னா நான் ஆய்வு இருந்தனால நியூஸில் பார்க்கல. அப்போ நான் ஏர்போர்ட் போய் சேர்ந்தவங்க தான் எனக்கு தெரிஞ்சது, ஒரு அழகான மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சராக மாநில முதலமைச்சர் நமது ஜோசப் விஜய் அவர்களும் நமது கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களும் என்னை நியமித்திருக்காங்கன்றது எனக்கு தெரிய வந்தது. இந்த மாவட்டத்தில் நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து பொறுப்பு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கேன். 4 முத்தான மாவட்ட செயலாளர் கொடுத்துருக்காங்க. விளையாடோட வாணி நல்லா இருந்துச்சு. சொல்லும் போது தலைவர் சொல்லி தான் அனுப்புனாங்க, 5 தொகுதியுமே நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்றது. கண்டிப்பாக நிச்சயமாக வரும் உள்ளாட்சியில தென்காசிய தாவேக்காவின் கோட்டையா மாற்றலாம். இங்க அடிக்கிற விசில் சத்தத்தோட ஓசை தலைமையில் இருக்கிற பனையர்களுக்கு ஆதரவு கேட்கலாம். இதுல கொண்டாட்டங்களும் வெடி சத்தமும் விசில் சத்தமும் உள்ளாட்சி தேர்தல் அன்னைக்கு வர ரிசல்ட் எல்லாருக்கும் சமர்ப்பிக்கப்பட்டதான் போது தென்காசி மாவட்டம் கண்டிப்பாக தாவேக்காவின் கோட்டையா மாறலாம் போகுது. அதுக்கான உழைப்புகளை நம்ம இன்னைக்கோ ஆரம்பிச்சாச்சு. ஒரு சிறிய அளவில் தான் நம்ம தோல்வி எடுத்திருக்கோம். அதனால இனிமே தென்காசி மாவட்டம் தாவேக்கா நிர்வாகிகள் யாரும் தோல்வி காணப்போவது கிடையாது. முக்கியமா காலையிலிருந்து மாநிலம் பதிலும் நிறைய நிகழ்வுகள் எல்லாம் முக்கியமான நிகழ்வுகள். அதே மாதிரி நியாஸ்புரோ மற்றும் தென்காசி மேற்கு மாவட்ட கழக பொறுப்பாளர்கள், அணி அமைப்பாளர்கள் மற்றும் கல நிர்வாகிகள் ஒன்றிய சேர்ந்து ஒரு